வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 22 ஏப்ரல் 2025 மேட்ச் நம்பர் 39 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேட்ச் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் கேகேஆரும் விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் விளையாடினாங்க, ஒரு அற்புதமான வெற்றி பெற்றுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் போகலாம். முதலிடத்தில் குஜராத் டைட்டன்ஸ், இரண்டாவது இடம் டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நான்காவது இடம் பஞ்சாப் கிங்ஸ், ஐந்தாவது இடம் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ், ஆறாவது இடம் மும்பை இந்தியன்ஸ், ஏழாவது இடம் கேகேஆர், எட்டாவது இடம் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒன்பதாவது இடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பத்தாவது இடம் சிஎஸ்கே. ஸோ இதில் ஒரு விரிவான புள்ளி பட்டியலை பார்க்குறோம். ஸோ 8 போட்டிகள் விளையாடின குஜராத் டைட்டன்ஸ் 6 வெற்றி 2 தோல்விகள் மூலம் 12 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அதற்கடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 2 தோல்விகள் 10 புள்ளிகள். மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், அவங்க வந்து 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 10 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல எல்எஸ்ஜி, இன்றைக்கி ஒரு போட்டி விளையாட போகிறாங்க அவங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. ஸோ அவங்க வந்து 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்று 5வது இடத்துல இருக்காங்க. ஆறாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 8 போட்டிகள் 4 வெற்றி 4 தோல்வி 8 புள்ளிகள். ஏழாவது இடத்துல கேகேஆர், நேற்றைய தோல்வியின் மூலம் 5 தோல்விகள் ஆகுது அவங்களுக்கு. ஸோ 8 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 5 தோல்விகள் 6 புள்ளிகளோடு 7வது இடத்துல இருக்காங்க. எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகளோடு 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்க வந்து 7 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 5 தோல்விகள் 4 புள்ளிகள் மட்டுமே பெற்று 9வது இடத்துல இருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்க வந்து 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகள் மட்டுமே பெற்று 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் பொசிஷன். டாப் 4 டீம்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ரன் ரேட் அண்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணினதில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக 8, 9, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் டாப் 4 மேக் பண்ணி அவங்க வந்து வரது அப்படின்றது வந்து சற்று கடினமான காரியமாகவே இருக்குது. ஸோ இதன் மூலம் என்னென்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்க இந்த 3 அணிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நாளுக்கு நாள் குறைந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நேற்று போட்டியில் வந்து குஜராத் டைட்டன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடினாங்க, அந்த கேகேஆரும் விளையாடினாங்க. அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பேட் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 198 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை மட்டுமே இருந்திருந்தாங்க. சுப்மன் கில் கேப்டன் அற்புதமான ஒரு 90 ரன்கள் 53 பந்துகளில், ஜாஷ் பட்லர் 41 ரன்கள் 23 பந்துகளில். ஸோ அவங்க வந்து ஒரு அற்புதமான ஸ்கோரை போஸ்ட் பண்ணினாங்க. தொடர்ந்து விளையாடின கேகேஆர் வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங் அந்தளவுக்கு சரியாக அமையல அவங்களுக்கு. குர்பாஸ் வந்து சிராஜோட பவுலிங்கில் எல்பிடபிள்யூ ஆகிட்டார் 1 ரனில். அதுக்கடுத்து சுனில் நரேன் 17 ரன்கள் 13 பந்துகளில். கேப்டன் அஜிங்கர் ராணியை வந்து 50 ரன்கள் எடுத்தார். மற்றபடி யாருக்கும் அந்த அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ரசல் வந்து ஒரு 21 ரன் எடுத்தார், இருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் கேகேஆர் 8 விக்கெட்டுகளை வந்து 159 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதன் மூலம் 39 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பெற்றாங்க. கேகேஆர் தோல்வியிட வேண்டியதாகிடுது. ஸோ இதால் வந்து என்னென்னா
கேகேஆர் அவங்களோட 7வது இடம் அப்படின்ற பொசிஷனில் அப்படியே இருக்காங்க. 8 போட்டிகள் விளையாடி 5 தோல்விகள், 6 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வெற்றி கணக்கை தொடர்ந்துக்கிட்டே போகிறாங்க. 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி, 2 தோல்விகள் மட்டுமே, 12 புள்ளிகள் பெற்று கண்டிப்பாக அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அன்அஃபிஷியலாக. பட் அந்த லெவலில் தான் இருக்காங்க. நிச்சயமாக ஒரு அற்புதமான வெற்றி குஜராத் டைட்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது அடுத்தது இன்றைக்கி நடக்க போகிற போட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐபிஎல் 2025 22 ஏப்ரல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40th மேட்ச் நடக்குது. இதில் வந்து எல்எஸ்ஜியும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. இந்த போட்டி வந்து நிச்சயமாக லக்னோவில் நடக்கிறதால எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு ப்ளஸ் அந்த அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமாக அந்த முதல் 2 இடங்களில் இருக்கணும், அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுல அவங்க வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அவங்க வந்து அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. எல்எஸ்ஜி வந்து அவங்க 5வது இடத்துல இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு இந்த வெற்றியின் மூலம் எப்படியாவது அந்த டாப் 4க்குள்ளார உள்ளார போயிடணும் அப்படின்றதுல அவங்களும் குறியோடு இருப்பாங்க. ஸோ இந்த போட்டி கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும் இந்த தொடரில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எல்எஸ்ஜி டீம் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பாண்டாய், டேவிட் மில்லர், அப்துல் சமத், ரவி பிஷ்னாய், தாக்கூர், பிரின்ஸ் யாதவ், ராத்தி, அவேஷ் கான், ஹேமந்த் சிங், மயங்க் யாதவ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லைனப் வச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்டின் லாங்கர், லான் குலுஸ்னர், ஜான்டி ரோட், சயீர் கான், பிரவீன் தாம்பே, அந்த மாதிரி ஒரு அற்புதமான சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் அவங்க சைடில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த தொடரில் நல்லாவே, இந்த சீசனில் நல்லாவே அவங்க எல்எஸ்ஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் டாப் 4 அந்த இடத்துக்குள்ளார போகிறதுக்கு உண்டான ஒரு முழு மூச்சில் அவங்க விளையாடல அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் 5வது இடத்துல தான் இருக்காங்க. அதை இன்றைக்கி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், அக்ஷர் பட்டேல் கேப்டன், அபிஷ் பரோல், கருண் நாயர் ஸ்டாப்ஸ் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அஸ்தோஷ் சர்மா, விபுல் நிகம், ஃபெரரி, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், மெக்குர்க், சமீர் ரவி, சமாரா, அந்த மாதிரி ஒரு டி நட்ராஜன், டியூப்ளசிஸ், ஒரு ஸ்ட்ராங்கான லைனப் இருக்காங்க. அதே போல் ஹேமந்த் பதானி, கெவின் பீட்டர்சன், முனாஃப் பட்டேல், ஆந்தன் ராக்ஸ், இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் நல்லா இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அவங்க தொடர்ந்து நல்ல ஒரு திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டி ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நல்லாவே விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.